மங்கா அவன் நம்ம கீக்குள்ளடா விட்டுறா. நான் பிச்சையை வெட்டணும். டேய் 5 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயிருந்தா இன்னொரு கேஸ் மேல விழுந்ததுனா இன்னும் 10 வருஷம் உள்ள இருக்கேன். டேய் ஏன்டா இப்படி பண்ற? பெத்தப்பா நான் பாம்பு, என்னால கொத்தாம இருக்க முடியாது. அண்ணே சிவா ஃபோன் பண்ணானே. பிச்சோட மச்சான கால் ஊனமா நம்ம உள்ள பாத வந்தானே எனக்கு. இங்கங்கடா வந்தீங்க? அரே உங்க பாய பூஜார் மாதிரி எஸ்கேப் ஆயிட்டாங்கடே. சுப்பிரமணி பூங்கோல ஃபைல் இருக்கா? இருக்குண்ணே, எல்லாம் செக் பண்ணிட்டேன். உங்களுக்கு 2 தடவை பார்த்துட்டேன். இல்லையா ஓடுறாங்க. எதுக்கு போடுறானே தெரியலண்ணே. கையில ஆமாடி கையில. ஐயோ கையில இல்லையே. இருக்குன்னு தெரியல. அம்மா இங்க கையில யாராவது பாத்தீங்களா? பாக்கலையாமேங்க. கையில அம்மா இனிமே அந்த மாதிரி படம்லாம் பார்க்க மாட்டாராமா. சத்தியம் வாங்கிட்டேன். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிடலாம். போய் பக்கத்துல வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி பேசுற. பெரிய சாந்தி நிலைய காஞ்சனா இந்த மூஞ்சிக்கு முத்தலாம் தம்பி என் பொண்ணு கையில பாத்தீங்களா? நானே ஒரு பையனை காணோம்னு தேடிட்டு இருக்கேன். நீங்க வேற. உங்க பையனை ஓடி போயிட்டானா? நீங்களும் ஓடு காலி ஃபேமிலியா? ஓடு தேடுங்க ஓடி காலி முட்டை எங்க? சார் இங்க ரகுன்னு ஒரு பையன் வீல் சேர். டேய் மங்கா காலையில இருந்து நேரம் சரியில்லை. கோயிலுக்கு வந்திருக்கேன்டா. நல்லது நடக்கும். ஃபேக்டரிக்கு போயிடலாம்டா. டேய் சீக்கிரம் போடா. நீ வாய் முட்டு சும்மா இருக்க மாட்டியா? அந்த பிச்சை தூக்கம் வர மாட்டேன். நீ லோலாயெல்லாம் பண்ணாத கம்முனு. இந்த ஓடுகாலி இப்ப எங்க போய் தொலைஞ்சாலும் இவனை தேடிங்க தான் நம்ம வாழ்க்கையில் டார்ச்சரா இருக்கு. என்ன தப்பு பண்ணு? மீச எங்க இருக்க? எவண்டி மாமூல வாங்க போயிட்டியா? என் பொண்ணு எங்க தேடி காணல. இந்த பாரு என் பொண்ணு முதல்ல கிடைக்கல. ஒரு ஆளு ஷேடோ பண்ணுங்கறானா ராக் பார்த்து வந்திருக்கீங்க. படிப்பு வேணா ஒண்ணு வேணா காலை உடைச்சு கட்டி கொடுங்கன்னு கேட்டீங்களா? நீ பாத்தியா? ஏண்டி உன்னை மாதிரி படிக்க இருக்க கூடாதுன்னா காலேஜ் அனுப்பிச்சேன். அவன் என் கையில மட்டும் மாட்டல உங்க தோலை உரிச்சு உப்பு கட்ட போட்டுருவேன். போன் எடுங்க. நீ எடுக்கலனா அடிக்காம இருப்ப. இருடா. நீ வீட்டுக்கு வர உன் ட்ரவுசர் கழட்டி. இந்த ஓடி போறவங்கள கல்யாணம் பிடிப்பாங்களா? அது இங்கதானா இல்ல பக்கமா அங்க இருக்கா? ஓ பக்கத்துல வேற இருக்கா? இல்ல தம்பி தெரியாம தான் கேக்க. இருங்க இந்த ஓடாத காலம் ஒருத்தர் இருக்கான். அவன் மட்டும் போன் எடுக்கணும். நம்ம மட்டும் சேர்ந்து போ. கேளுப்பா. அண்ணே ஒரு ஐடியானே. மாமா நான் பேர் ரகுவா. காலேஜ்ல ஒரு வருஷம் சீனியரா. அவனுக்கு சொந்த பந்தம் எதுவும் கிடையாது. ஒரே அக்கா வீட்டுக்கார பேர் பிச்சை. என்ன செய்யறானா? முடி வெட்டுறவனா? ஐயோ நீ முடி வெட்டுற பிச்சையை பாத்துக்கீங்களா? நான் பாத்துட்டேன். எங்க அங்க அவனை பிடிச்சு சங்க அறுடா. வாடா. அப்படியே நான் சொல்லிட்டேன், அந்த கல்யாணத்துக்கு போக வேணாம். ஏண்டி கல்யாணத்துக்கு போறதுக்கு நெக்லஸ் வாங்கணுமா? ஆட்டம் போடாதரி. அலங்காரம் சொல் பேச்ச கேளு. அடுத்த மாசம் சைன் எடுத்தா. யோ எங்களை விட்டு எங்கேயா போன? சார் ஸ்டேஷன்ல பேசிட்டு இருந்தேன் சார். சார் நீங்க ஒன்னும் அழட்டிக்காதீங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த பிச்சை உசாரு, நான் அவனை விட உசாரு. சேதாப்பேட்டை தேனாம்பேட்டை இந்த 2 பேட்டை விட்டுட்டு தண்டையார்பேட்டை வந்து கல்யாணம் பண்ண வந்திருக்கா. எனக்கு இந்த ஏரியா ரேசார் எல்லாம் தெரியும். அது போக இங்கதான் ஏதாவது கோயில கல்யாணம் பண்ணுவான். அந்த ஒரு சீட்டு கொடுப்பா. அது தொடக்கிற சீட்டு. அதை கிழிச்சு போட்டு தாலி ஆத்துட்டு 2 அறை விட்டுட்டோம். பொண்ணை கூட்டு போ. நான் அவன் காலை உடச்சு ஜெயில போடுறேன். என்ன சொல்றீங்க தம்பி? நம்ம எல்லாரும் தலையிலும் மிளகா அரைச்சிட்டு போயிட்டு அந்த பேமானி எங்க ஓடிற போறா? நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா ரவுண்டு கட்ட சொல்லியிருக்கேன். மிச்சத்துக்கு உங்களுக்கு வேற இருக்காங்க. இதோ அருளானது கூட நம்ம சப்போர்ட்டா இருக்காரு. எங்க பார்த்தாலும் கோழி அமுக்குற மாதிரி அமுக்குறோம். எனக்கு என் பொண்ணு வேணும், உங்களுக்கு அந்த பிச்சை வேணும். நம்ம 3 பேரும் ஒண்ணு சேர்றோம். எங்க கிடைச்சாலும் தூக்குறோம். நீங்க என் பொண்ணை பாத்தீங்களா? எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் அந்த நரியை பிடிச்சா உங்களுக்கு சொல்றேன். என் பொண்ணை பிடி, உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரேன். இல்ல அந்த பிச்சை பிடி, தம்பி 1 லட்சம் ரூபாய் தரும். அப்படி சரிதான தம்பி? 5 லட்சம் ரூபாய் தரேன். சார் சப்ப பையாம இன்னும் 1 ஹவர்ல உன் காரை நக்குவா. நான் செய்யறேன் சார். வாங்க வாங்க தம்பி. சொல்றத கேளுடா. நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடா. டேய் அவங்க வீட்டுக்காரன பார்த்தா பெருசா மீசை சேவ் பண்ணாம வச்சிருக்காங்கடா. டேய் அப்படியே அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிட்டு திரும்பி பார்க்காம வந்து சரிடா. டேய் ரகு சொல்றத கேளுடா. டேய் மாமா அது தப்பு மாமா. கையில என்ன நம்பி வந்திருக்கா. இப்ப பாதி தூரம் ஓடியாச்சு மாமா. இனிமே நிக்க முடியாது. டேய் நீ நடந்து போடா இல்ல தவிழ்ந்து போடா. என்ன இதுல இழுத்து விட்ட? நான் பாட்டு கடையில உட்கார்ந்து நாலு மொட்டையை போட்டு பாக்கெட்ல பைசா பாத்துறேன். இப்ப பாரு எவனோ பின்னாடி வந்திருக்கேன். ஒத்த கையை எடுத்தே தான் தீர்வேன். ஒத்த கால்ல நிக்கிறான்டா. டேய் ரகு என்ன நம்பி வந்திருக்கா மாமா. பெரியவங்க சொன்னா கேளுடா. கத்திய ஸ்ட்ரைட்டா போட்டா வெட்டிருந்தா. அவளை அப்படியே ரோட்ல விட்டுட்டு இந்த டீ சாப்பிட்டு அப்படியே அப்ஸ்காண்ட் ஆயிடுறா. மாமா அது தப்பு மாமா. நான் போய் குலதெய்வத்து மொட்டையை போட்டு பொங்கலை போடுவான்டா. டேய் அவனுக்கு வந்தா வெட்டிடுவானுங்கடா. மாமா நான் வைக்கிறேன். டேய் ரகு டேய்
நீ அப்படி சொல்றியா? சரிடா சரிடா சரிடா, நீ அப்படி வந்துறியா? சரி நான் இப்படி வந்துடுறேன். ஓகேடா ஓகேடா. சரி ஓகே. சுபத்ரா, நம்ம ஊருக்கு போயலாம். சுபத்ரா, நம்ம ரகு அவன் நேரா ஊருக்கு வந்தறேன்னு சொல்லிட்டான். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டான். அப்படியா? ஏ தம்பி ரகு, என் குண்டுமணி, இதுதானே கலக்கு பக்கம். ஆமா. அந்த நாச்சி சங்கிலி கருப்பு காலையில பிள்ளைங்க வந்தோம் காலடியில விழுந்துரும். அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுங்க சாமிங்களா. ஏ கோடீஸ்வரா, உனக்கு பஸ்ல அரை டிக்கெட் தானடா? அப்பா தங்கச்சிக்கே 3 டிக்கெட்டுப்பா. ஒரு டிக்கெட் 320, 4 டிக்கெட் எவ்வளோடா? 1250பா. சுபத்ரா, உங்ககிட்ட காசு இருக்கா? காசா? 70 ரூபாய் இருக்குதா? 70 ரூபா கார் சிவடி. சுபி, இந்த செயினை கொஞ்சம் கூட. நகையா? எதுக்கு? கையில இருக்க காசு பத்தலடி. அடகு வச்சாதானே ஊருக்கு போக முடியும். போணும்ல. நகையை நான் தர மாட்டேன். நீ கடைக்கு போய் காசு எடுத்துட்டு வா. அடே கிறுக்கு, கடைக்கு போனா கழுத்து எடுத்துருவாங்கடி. ஊருக்கு திரும்பி வந்து சத்தியமா திருப்பி கொடுத்துறேன்டி. ஐயா சாமி, இது ஏன் நகை இல்ல, எங்க அம்மா இது. என்ன தூக்கிட்டு திருப்பத்தூர் சந்திக்கு போகும்போது ரோட்ல கண்டெடுத்தது. இது சாமி கொடுத்தது. இது நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன். ஐயா சாமி, என் தலை கண்ட வந்துச்சு. நான் அங்க இருந்த உன் தலைக்கு மொட்டை அடிச்சு வெள்ளை சலை கட்டி விட்டுவானடி. மொட்டையா? நீ எவ தலை மொட்டை எடுப்பியோ சடை பின்னுவியோ, நான் தர மாட்டேன். ஆத்தி ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில ஐத்திய கடிச்சானா? எதை வேணாலும் சொல்லாத, பழமொழி மட்டும் சொல்லாத. நாக்கு கீழே போட்டுருவேன். ஒருத்த நிக்க முடியாம ஓடிட்டு இருக்க, நீ பழமொழி சொல்றியா? பழமொழி சொல்றியா? பழமொழியா? தாங் பார்க்க முடியாதவன் ஊர் பார்த்தானா? வீரபத்ரம் கோயில இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற ஸ்டேஷன்ல மட்டும் சொல்லு. 5.25 அடி இருப்பா, சோடாப்பட்டி போட்டிருப்பா. அப்புறம் முக்கியமான விஷயம், ஆள் அம்பிட்டானா சைலண்டா தூக்கிட்டு நம்ம சாமான் வச்சு கொண்டு போயிடுங்க. எவனாச்சும் கேட்டா டெரரிசம் சொல்லிடுங்க, ஒண்டி கேட்க மாட்டான். சரியா? அங்கா, எனக்கு என்னமோ மனசுல தப்பு நடக்க போற மாதிரி தோணுதுடா. நம்ம இடத்துக்கு போயிடலாம்டா. நீ வாய் முடிச்சு மார்க்க மாட்டியா? முதல்ல மங்க மூஞ்சில கை வச்சான், அப்புறம் மூஞ்சி பத்து விடால் விட்டான், அப்புறம் மூஞ்சிலே கயிறு துப்பிட்டான், இப்ப மூஞ்சி பத்து பிச்சான்ட்டான். இப்படி எல்லா கிரிமினல் வேலையும் பார்த்து நம்ம நாயா போய் அலைவுறான். அவன் எல்லாம் போட்டு பீஸ் கொடுத்துரும். அண்ணன் சம்பளம் கொடுக்கணும். அது அண்ணன் எடுத்து நெத்தில பட்டியா போடணும். பிறந்தாங்களா? சோறு வாங்கி தின்னுட்டு சோறு போட்டவன் கம்ப்யூட்டர் பார்க்க போறீங்களா? பெத்தப்பா, நீ துறக்காத மூடு. நீ சவுண்ட் விட்டு ஒண்ணு ஆக போறது கிடையாது. அந்த பிச்சை இன்னைக்கு நான் பிடிக்கணும். அவனை கண்டதுமா வெட்டி நான் தரசுல போட்டு நிறுக்கணும். அதுக்கு 5 வருஷம் நான் 10 வருஷம் நான் உள்ள இருந்தாலும் பரவாயில்ல. அது வரைக்கும் வாங்கி சும்மாரு. ஏதாச்சும் ஜட்ஜி வேலை பண்ண ஒண்ணு. இங்க பக்கத்துல ஏதாவது பைக் மெக்கானிக் கடை இருக்கு? என்ன மேட்ரு? வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கார் மெக்கானிக் வந்து பைக் மெக்கானிக் கேக்குற. காயில் போச்சு. பார்த்து ஏதாவது பண்ணுங்க, நான் புண்ணியமா போவோம். ஏன்பா வேலைக்கு ஆகாதுப்பா, காயில் போச்சு. அண்ணே, புது வண்டி நான் எடுத்து 1 வாரம் தானே, ஏதாவது ஒயர் விட்டு போயிருக்கேன். கொஞ்சம் பாருங்கண்ணே. என்னது? போன வாரம் எடுத்த வண்டியா? இந்த வண்டியா? ஆமா, நான் 10 வருஷம் முன்னாடி ஷோரூம்ல இருந்து வண்டி எடுத்து வந்து எங்க மாமா வண்டியை நிறுத்திட்டு பூஜை பண்ணிட்டு மூத்திரம் போயிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் உள்ளுக்கு போனார். போனவர் வலிக்கு விழுந்தாரு, முதுகெலும்பு உடைஞ்சு 10 வருஷம் படுத்தே கிடந்தார். போன வாரம் தான் மண்டையை போட்டார். சாவுக்கு நடிகர் சிவகுமார்லாம் வந்திருந்தார். ஏதோ சும்மா நிக்குதே எடுத்து ஓட்டுவோன்னு ஓட்டுனேன். அப்படியே நின்னதுல மங்கி போச்சுண்ணா. பாருண்ணா, பார்த்து ஏதாவது பண்ணுண்ணா. புது வண்டினா இது? புது வண்டி? ஆமாண்ணா. நம்ம கறிக்கடை பாய் 18,000 வாங்கிட்டேன். நானா முடியவே முடியாதுன்ட்டேன். இதுக்கு 18,000 கேட்டாரு. அப்புறம் வேற என்ன? சரி, நீ இதுக்கு ஒரு ரேட் சொல்ல. ரேட்டு இதுக்கு நீ இதை வாங்கிக்கிறேன்னு வச்சுக்கோ, எவ்வளவுக்கு வாங்குவ? நான் வாங்கிக்க மாட்டேன். அட சும்மா வாங்குறேன்னு வச்சுக்கோப்பா, எவ்வளவுக்கு வாங்குவ? அட நான் வாங்கிக்க மாட்டேன். சும்மா சும்மா வாங்குறதுப்பா எவ்வளவுக்கு வாங்குவ? 5000 கூட போகாதுப்பா. 4000 கூட போகாதுப்பா. 3500. அதெல்லாம் 3000. பா, இதெல்லாம் வேணாம்ப்பா. 2500. நீ கிளம்புப்பா. ஒரு 2000 ரூபாய் கொடுங்க, நான் அவசரமா ஊருக்கு போகணும்னா. ஆர்சி புக் இருக்கா? அதே நான் கேட்கறேன். மாமா இப்படி 2 வருஷம் முன்னாடி எரிஞ்சு போச்சுனா. அதுல டெபிட் கார்டு, ரேஷன் கார்டு, கிரெடிட் கார்டு, விசிட்டிங் கார்டு, ஆர்சி புக்கு சேர்ந்து எரிஞ்சு போச்சுனா. ப்ளீஸ்ண்ணா, 2000 ரூபாய் நான் முடிச்சிடலாண்ணா. முடிச்சிருவோம். சந்தோஷம்ண்ணா. போய் உள்ள உட்காரு, காசு எடுத்துட்டு வரேன். சூப்பர்ண்ணா. கேட்டியா? நான் பழனி பேசுறேன்.
ஒரு திருட்டு கம்முனாட்டி வண்டி கொண்டு வந்திருக்கான். அவன் பேச்சே சரியில்லை. ஏவிஎம் ராஜன் மாதிரி வேற பேசுறான். அவன் பேண்ட்டு, அவன் சட்டை அதெல்லாம் விட ரைட்ல வாசிக்கிட்டு இருக்கான். அது கண்டிப்பா சூடுகை தான், அடிச்சு சொல்றேன். ராஜ் சொத்து. இதோ ஒரு நிமிஷம். TCX 7298. அவளை புடிங்கடா. மங்கா சார், அவனை பிடிச்சிட்டேன். ஏண்டா டேய் முடிச்சவிக்கு யாருகிட்ட வந்து படம் காட்டுற? ஏண்டா வாயிலே வடை சுடுறியா? டேய் என்னடாச்சு? என்னடாச்சு? உண்மையாடா? இது சாதாரண வலிப்பு இல்லடே, அண்டயாக வலிப்புடே. சாமி சரணம். சங்கிலி அவருங்கடா. பாத்துடா டேய், நீ இறங்குடா டேய், பத்து மரடா கீழடா டேய், செத்து போறடா டேய். பாத்துடா டேய், நீங்க கீழடா. தண்ணி எடுத்துடா டேய், பாத்துடா டேய், பத்துடா டேய். டேய் பத்துடா டேய். சார் 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 காப்பாத்து சார். உள்ள இருக்கிறாங்க. சொன்ன கேட்டா வந்துடுறா சார். நான் நாளைக்கு வரேன் சார், அவசரமா போறேன் சார். வேணாடா, என் கையில மாட்டுல முட்டை கிச்சிரும். வந்துடுறா. டேய் ராஜா, வந்துடுறா, இறங்கி வாடா, உன் வண்டியை நானே வாங்கிடுறேன். சார் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் சார். சார் வண்டியை வாடா. டேய் டேய் சார், நம்ம 10 ஆண்டன் தாஸ் சார் எப்படி சார் போனோம்? சார் நம்ம 10 ஆண்டன் தாஸ் சார் எப்படி போனோம்? யோ உன்கிட்ட தான் பேசுறேன். நம்ம 10 ஆண்டன் தாஸ் சார். அண்ணே அந்த பிச்சை வண்டி ரிப்பேரு. அவனை நம்ம கடைசியா பார்த்தது வீரபத்திரம் கோயில்ல. அவன் வரும்போது அவன் கையில வண்டி இல்லை. மெக்கானிக்கல் ஷாப் எங்க இருக்குது? வீரபத்திரம் கோயில் பக்கத்து தெருவில் இருக்குது. அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் எங்க இருப்பாங்க? அந்த ஏரியாவில் ஏதோ ஒரு சந்தில ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. பிடிச்சிடலாம். இதை முன்னால சொல்ல முடியாதா? ஏற வண்டியில.